Hi guys, good morning. So, what are your twin flames messages for you? அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜ். த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ். த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னாலே வந்து அதுவும் இந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து டைரெக்டாக ஹார்ட்டில் குத்துன மாதிரி இல்லை. கட்டில் இருக்கு, கட்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாஞ்ச் பில்லோ, அந்த பில்லோவில் 3 கத்தி சொருகி நிற்குது. ஸோ இட் இஸ் லைக் அ வார்னிங் சைன். ஸோ somebody is going to give you heart break அப்படிங்கிற வார்னிங் சைன் தான் அது. ஸோ பி ரெடி, பி காஷியஸ். அப்போ யார்கிட்டையும் பழகிறதுக்கு முன்னாடியும் பி காஷியஸ், செட் யுவர் பவுண்ட்ரிஸ், இதெல்லாம் தான் அந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் குறிக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னென்னு தான் பார்த்துட்ருக்கோம். அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார்கிட்டையும் பழகிறதுக்கு முன்னாடி பி வெரி காஷியஸ். அடுத்த கார்டு வந்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ். வா, அடுத்த கார்டு வந்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ். ஃபோர் ஆஃப் ஒன்ஸுங்கிறது ஊர் கூட்டி எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாரையும் சர்ச்சுக்கு வர சொல்லி அந்த சர்ச்சு உள்ள நடக்கிற செலிப்ரேஷன் தான் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ். ஓகேயா, இது வந்து ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கார்டு. ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா பயங்கரமான செலிப்ரேஷன். ஸோ இந்த காஷன் மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. காஷன் மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் பிரேக்கப்புக்கு போகலை, இன்னும் போயிடாதீங்கிறதுக்கு இது காஷன் மெசேஜ். அடுத்த நிகழ்வா என்ன நடக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வர்ற மெசேஜஸ். ஓகேயா, ஸோ அடுத்த நிகழ்வு என்னன்னா ஃபோர் ஆஃப் ஒன்ஸ். ஃபோர் ஆஃப் ஒன்ஸுங்கிறது தேர் இஸ் கோயிங் டு பி ஹாப்பி மூமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும். அதே மாதிரி ஊர் கூடி உங்களை மெச்சுற அளவுக்கு, நீங்கள் ஊர் கூடி செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கான நிகழ்வுகள்லாம் வாழ்க்கையில் வரும். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, எப்போவுமே அந்த மைண்ட் செட்டில் இருங்கன்னு சொல்கிறது தான் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் கார்டு. வேர்ல்டு கார்டு. வேர்ல்டு கார்டு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அவள் கடற்கரையோரத்தில் உட்காந்துருக்கா. ஓகேயா, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உசப்பாடா அப்படின்னு உட்காந்துருக்கா. ஐ வாண்ட் சம் ரெஸ்டிங் அண்ட் ரிலாக்ஸிங். எதுக்கு, நான் ஆல்ரெடி நிறைய வேலை பண்ணிட்டேன், ஐ எம் ஸோ டயர்ட். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி எந்திரிச்சு நான் புதுசாக வேலைக்கு போகணும். அதுக்கு ஐ வாண்ட் டு ஃபீல் வெரி ரெனியூடு. ஸோ அவளுக்கு பின்னாடி இருக்கிற சீனரி, அவள் உட்காந்துருக்கிற கடற்கரை, இது எல்லாமே பாருங்கள், இட் அப்பியர்ஸ், எவ்ரி திங் அப்பியர்ஸ் வெரி ஃப்ரெஷ். ஸோ வேர்ல்டு கார்டு, இட்ஸ் நாட் ஒன்லி தி எண்டிங் ஆஃப் திங்ஸ். வேர்ல்டு கார்டு இஸ் ஆல்சோ அ பிளேஸ் வேர் யூ ஸ்டார்ட் ஃபார் தி நியூ பிகினிங். ஸோ வாழ்க்கையில் எங்கெல்லாம் ஒரு எண்டு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஆரம்பமும் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆரம்பத்துக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு ரெஃப்ரெஷிங் எனர்ஜியோட ரெடி ஆகு அப்படிங்கிறது தான் மெசேஜ். அடுத்தது வந்து சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ். சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எப்போவுமே நம்ம பழைய எனர்ஜிஸ் இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி நம்ம வந்து இட்ஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், இல்லை ஆல்ரெடி நமக்கு பிடிக்காத எனர்ஜிஸ் இருந்திருக்கும்ல, அந்த எனர்ஜியிலேயே உழைச்சி போராடிட்டே இருக்கும்போது சலிப்பு தட்டிடும். ஓகேயா, எப்போ நீங்கள் வந்து பல எனர்ஜியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு லெட் கோன்னு விட்டுட்டு புது எனர்ஜியோட உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ யூ வில் ஒர்க் 100 டைம்ஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எப்படி சொல்கிறது, இமேஜினேஷன்ஸ், விஷன்ஸு, எக்ஸ்ப்ளோரிங் கெப்பாசிட்டி,
இதெல்லாம் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த பெர்செப்ஷனும் சேஞ்ச் ஆகும். அப்போ ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிறது இல்லாம யூனிக்கா புதுசு புதுசா இன்னோவேட்டிவா நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும். That will be very successful in the market. அந்த success will fetch you name and fame. ஓகே, உலகத்தையும் நிமிர்ந்து பார்க்க வைக்கும். ஸோ அதுதான் இந்த 6 of Wands. இது எல்லாமே உங்க ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. இது வந்து கிங் ஆஃப் வான்ஸ். இந்த தடவை பாருங்க ஃபுல்லாவே வான்ஸா தான் இருக்கு. 4 of Wands, 6 of Wands, கிங் ஆஃப் வான்ஸ். கிங் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறவரு என்ன அப்படின்னு சொன்னா இஸ் ஃபுல் ஆஃப் பேஷன். தன்னுடைய கனவு வாழ்க்கையை தவிர வேற ஒரு வாழ்க்கையவே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பர்சன். குவீனும் அப்படிதான். அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ் இஸ் அன் ஆக்ஷன் டேக்கர். உட்காந்து மென்டலாக ஒரு ஐடியா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணாருன்னா அந்த ஐடியாவே யோசிச்சுட்டே உட்காந்துருக்க மாட்டார். அடுத்த நிமிஷம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவார். அதே மாதிரி அவரோட ட்ரீம் லைஃப்பை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு தான் ஹில் பி பேஷனேட்டே தவிர மற்றபடி இந்த சோஷியலி கண்டிஷன்டு லைஃபு அது இதெல்லாம் வாழ்கிறதுக்கு அவருக்கு விருப்பமே இருக்காது. ஹீ இஸ் அ பர்சன் லைக் தேட். அதுக்கப்புறம் ஹீ இஸ் வெரி மெடிடேட்டிவ், வெரி ப்ரொஃபஷ்னல். எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் வெரி ட்ரஸ்ட் வர்த்தி. அவரை நம்பி நம்ம போனோம்னா கண்டிப்பாக அவர் செஞ்சு தருவார். அந்த மாதிரி இஸ் அ வெரி குட் சேல்ஸ் பர்சனாலிட்டி. மண்ணை கொடுத்தீங்கன்னா கூட விற்று காசாக்கி கொண்டு வர விற்ற தெரிஞ்ச ஆள். அதுக்கப்புறம் பயங்கர ஃபெரோஷியஸ் பர்சனாலிட்டி, பயங்கர அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி. ஸோ இந்த அளவுக்கு உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும். இந்த பேஷன் மட்டும்தான் உங்களை அந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறது தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு மெசேஜாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இனி வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு டேக்குங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னன்னு பார்த்தோம். இனிமே வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு டேக்குங்கிறத பார்ப்போம். வாவ், தி சன் கார்டு தெரியுதா? ஸோ அப்போது அந்த இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒன்று இருக்குது. அப்போது இது என்னென்னா ஒன்று அடல்ட் செல்ஃபு, ஒன்று இன்னர் சைல்டு, ஒன்று ஹையர் செல்ஃபு. ஓகேயா? ஸோ சன் கார்டு வந்தாலே ஒரு ரீடிங்கில் என்ன இன்டென்ஷனுக்காக இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கு ஒரு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க, எஸ்ன்னு அர்த்தம். இன்னொன்று சன் கார்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பயங்கர கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. இது கிளாரிட்டி தேவைப்படுது, என்ன டிசைட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா தட் கிளாரிட்டி இஸ் ஆல் கம்மிங். ஓகேயா? அப்போ உங்கள் ட்வின் ஃப்ளேமும் வாட் ஆர் தி ஆக்ஷன்ஸ் தே ஆர் டேக்கிங் அப்படிங்கிறதுல இத்தனை நாள் கிளாரிட்டி இல்லாமல் கன்ஃபியூஷன்லேயே ஒரு விஷயத்துக்காக இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தில் கிளாரிட்டி கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ இப்போ தான் அந்த செல்ஃப் அலைன்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகேயா? இந்த கிளாரிட்டி எதனால கிடைக்குது அப்படின்னா இப்போ தான் அவங்க நான் யாருங்கிறத உணர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் என் டீப் டிசையர்ஸ்னு உணர்ந்திருக்காங்க. அப்போ அந்த டீப் டிசையருக்காக தான் நான் வாழணும்னு அவங்க புத்தி, மனசு, மனசாட்சி மூணும் ஒன்றா அலைன் ஆயிருக்கு. அந்த டீப் டிசைர் எங்கிறது வந்திருக்கு? இறைசாட்சிகிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ புத்தி, மனசு, மனசாட்சி, இறைசாட்சி எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடுது இல்லை? ஸோ தட் இஸ் செல்ஃப் அலைன்மெண்ட். அந்த செல்ஃப் அலைன்மெண்ட் தான் சன் அளவுக்கு பிரைட்டாக ஒளியாக வீசுது. அதுதான் அந்த செல்ஃப் அலைன்மெண்ட் தான் அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். 5 of Pentacles தெரியுதா? 5 of Pentacles அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டில் ஐசோலேஷன் அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் 5 of Pentacles என்ன அப்படின்னு சொன்னால் she needs a place to be by herself. அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல அவங்களா இருந்து நிறைய விஷயத்தை யோசிச்சு தீர்மானங்கள் எடுக்கணும். யோசிச்சு தீர்மானங்கள் எடுத்த விஷயத்த எப்படி செயல்படுத்திக்கிறதுன்னு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வேணும்.
அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் எங்க இருந்து வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் தனிமையா அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், அமைதியான ஒரு இடம் வேணும், அவங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழல் வேணும், அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான மனநிலை வேணும். இதுக்கு எல்லாத்துக்காகவும் அவங்கள தனிமைப்படுத்திக்கிறாங்க. இதுதான் இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்லுது. நெக்ஸ்ட் ஆக்ஷன். அது அடுத்து உங்க ட்வின் ஃப்ளேம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். எயிட் ஆஃப் கப்ஸ். எயிட் ஆஃப் கப்ஸை பார்த்தானே எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. எயிட் ஆஃப் கப்ஸுங்கிற எனர்ஜி என்னன்னா, வாக்கிங் அவே ஃப்ரம் ஆல் தி எனர்ஜி, பீப்புள் அண்ட் சுச்சுவேஷன்ஸ். உங்களை எதெல்லாம் ட்ரெயின் பண்ணுதோ அதுல இருந்தெல்லாம் வெளியே விலகி வரீங்க. ஓகேயா? ஏன்னா இப்போ நம்மளோட எனர்ஜி நமக்கு ரொம்ப ப்ரிஷியஸ் தானே. அதை வந்து உங்க ட்வின் ஃப்ளேம் உணர்றாங்க. இவங்க கூட எல்லாம் இருந்தா என் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுது, இவங்க கூட எல்லாம் இருந்தா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க, இந்த சூழ்நிலையில எல்லாம் இருந்தேன்னா எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுது, நான் இந்த சூழ்நிலையில எல்லாம் கையாண்டேன்னா எனர்ஜி ட்ரெயின் அவுட். ஸோ இதெல்லாமே அவங்க நோட்டீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்தும் அந்த பீப்புள்ல இருந்தும் வெளியேற்றம் செஞ்சு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குது. இது அவங்களோட 3வது ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஆக்ஷன். வாவ்! ஒரு ரீடிங்ல ஸ்டார் கார்டு, சன் கார்டு ரெண்டும் சேர்ந்து வர முடியுமாங்க? நீங்க கண்டிப்பா என்ன இன்டென்ஷனுக்காக இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அது பெரிய டிக் மார்க் போட்டுருங்க. ஸ்டார் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம்மிங் ட்ரூ. ஓகே. ஸோ ஸ்டார் கார்டு இன்னொன்று என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப சின்சியரா உங்களுக்கு ரொம்ப உண்மையா இருந்து ஹீலிங் ஒர்க்கை பண்றீங்கன்னு அர்த்தம். ஹீலிங் ஒர்க் பண்ணும்போதே தனியாக சக்கரா ஒர்க்குன்னு ஒன்று பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னர் சைல்டு ஹீலிங்கு, மதர் உன்ஸ், ஃபாதர் உன்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணும்போதே மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டின சக்கரா, அதுக்கப்புறம் மணிப்பூரா சக்கரா, இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதில் இருக்கிற டாக்ஸிசிட்டி எல்லாம் கிளியர் ஆகும், பிளாக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல சக்ராஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ அப்போ கீழே இருக்க சக்ராஸ் ஃபங்க்ஷன் ஆக ரெஸ்பெக்டிவ் கரஸ்பாண்டிங் அப்பர் சக்ராஸும் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அது ரெண்டும் கீழே இருக்கிறது மேலே எழும்பும், மேலே இருக்கிறது கீழே வரும். நடுவில் ஹார்ட் சக்கரால வந்து இணையும் போது இட் பிகம்ஸ் அ மெர்கபா ஸ்டார். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இன்னர் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த ஆக்ஷன் என்ன? அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக உங்கள் ட்வின்னு இன்னர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லை அவங்க வாழ்க்கை சுச்சுவேஷனே அவங்கள அது கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்போ நாம வந்து லேடிஸு கோச்சிங் சேர்ந்து இன்னர் ஒர்க் பண்ணுவோம். ஜென்ஸு வந்து அவங்க வாழ்வியல் சூழல்ல இருந்தே நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கற்றுட்ருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்த கார்டு டெவில் கார்டு. ஆனால் இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ள. இந்த டெவில் பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம யூஸ்வலாக ஆர்த்தடாக்ஸ் டெக்கில் இருக்கிற மாதிரி, யூஸ்வல் டெக்கில் இருக்கிற மாதிரி சங்கிலி போட்டு பிணைச்சு அப்படியெல்லாம் வைக்கல. பட் ஸ்டில் அந்த டெவில் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் விட்டுருக்கு. அந்த பசங்க நினச்சா எப்போ வேணாலும் கிளம்பி போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, இன்னும் அந்த சைடு உங்கள் ட்வின் ஃப்ளேம் வந்து ரியலைஸ் பண்ணணும். நிறைய ரியலைஸ் பண்ணி நம்ம இவ்வளோ அட்டாச்மெண்ட் இஷ்யூஸில் இருக்கோம், இதில் இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் இஷ்யூவில் இருக்கோங்கிறத ரெகக்னைஸ் பண்ணணும். அப்புறம் தானே அட்டாச்மெண்ட் இஷ்யூஸை லெட்கோன்னு விட்டுறதுக்கு கற்றுப்பாங்க. அப்புறம் தான் டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து, ஆனால் இப்பப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம நிறைய அட்டாச்மெண்ட் இஷ்யூஸில் இருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரியலைஸ் பண்ணிவிட்டு அது என்ன சொல்கிறது, எப்படி அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியேறணுங்கிற நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க. இதுதான் இப்போதைக்கு அவங்க செய்கிற ஆக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களோட மெசேஜஸ், இதெல்லாம் அவங்களோட ஆக்ஷன்ஸ்.
இப்போ உங்களோட எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்னன்னு பார்க்கலாம். எர்த்லி ஃபெமினைன்ஸ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் தெரியுதா? The wounds of my past relationships are very deep and hurtful. So I'm very scared of becoming emotionally close with you. அடுத்தது வந்து sometimes thinking about my past hurtful relationships, I am avoiding you, but the fear of I might lose you is really scary and I'm unable to sleep at nights. இதெல்லாம் வாசிக்கிறதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. I have broken the clutches of social conditioning and learned to stand strong and tall for my authenticity, and I am living my authenticity. I want to forget you and move on with my practical life. But the more I want to forget you, the more I'm remembering you. It's suffocating. இதுதான் உங்க எர்த்லி மாஸ்குலைனோட மெசேஜஸ் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான மெசேஜஸ் கைஸ். இனி வேற ஒரு ரீடிங்கில் சந்திப்போம், இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கோட. அன்டில் தென் பை.